தென்னிந்திய திரைப்படங்களின் தலைநகரமாக பலரும் சென்னையை கருதி கொண்டிருக்கின்றனர். ஆனால் சென்னைக்கு முன்பே பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்த பெருமை சேலத்திற்கு உண்டு. திரைப்பட தயாரிப்பு தொழிலில் கொல்கத்தா கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் திரைத்துறை முளைவிட்ட முதலிடம் சேலம். சேலத்தில் ஒரு ஸ்டுடியோ தொடங்கினால் என்ன என யோசித்த TR சுந்தர முதலியார் சேலம் ஏற்காடு சாலையில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான ஸ்டுடியோவை தொடங்கினார். மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, MGR மற்றும் நடிகர்கள் சிவாஜி கணேசன், கவியரசர் கண்ணதாசன், மனோரமா, நாகேஷ் உள்ளிட்ட பல்வேறு திரை ஜாம்பவான்கள் கொடிகட்டி பறந்தனர். தமிழில் முழுநீள வண்ண திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும், மலையாளத்தின் முதல் வண்ணப்படமான கண்டம் பெற்ற கோட்டு படமும், ஏன் மலையாள சினிமாவின் முதல் பேசும் படமான பாலன் உள்ளிட்ட திரைத்துறையின் மைல்கல்லாக கருதப்படும் திரைப்படங்கள் பலவும் சேலத்தில்தான் உருவாகின. இப்படி 50 ஆண்டுகள் தென்னிந்திய சினிமாவை தன்னகத்தே வைத்திருந்தது சேலம்.